இப்பொழுது இணைப்பில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த தருணத்தில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. EVKS இளங்கோவன் அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார். தங்களது இரங்கல் செய்தியை பதிவு செய்யும். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர். மூத்த காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாட்டிலே மூத்த காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவரை பொறுத்தவரையிலே பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய பேரனாக இருந்து தேசிய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அன்னை சோனியா காந்தியோடும் தலைவர் ராஜீவ் காந்தியோடும் தலைவர் ராகுல் காந்தியோடும் நெருக்கமாக இருந்தவர். அவர் 1901ஆம் ஆண்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த சமயத்தில் நான் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன். இருவரும் இணைந்து செயல்பட்டோம். அப்பொழுது ஒரு முடிவு நாங்கள் எடுக்கின்ற நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இல்லாமல் தனியாக இருப்பது என்பது. அதற்கு என்னை ஊக்குவித்த தலைவர் அவர். அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சி அமைத்தோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் இங்கு வந்து பிரச்சாரத்துக்கு வருவார். அவரோடு நான் மத்திய இணையமைச்சராக செயல்பட்டேன். இருவரும் இணைந்து மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தியுடைய ஆட்சியோடு தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையிலே இணையமைச்சராக இருந்தோம். நான் பிரதமர் அலுவலக இணையமைச்சராக இருந்தேன். அவர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தார். சிறப்பான முறையிலே பணிபுரிந்த ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக பேசுகின்றவர். எதை பற்றியும் அஞ்சா நெஞ்சன். அவருடைய காங்கிரஸ் கட்சியில அவர் மிகப்பெரிய தூணாக இருந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவரோடும் அன்போடு பழகுகின்றவர். தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அரசியல எல்லா தலைவர்களோடும் நெருக்கமாக பழகியவர். அவர் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அந்த தலைவர் இல்லாதது காங்கிரஸ் கட்சிக்கு, குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு. இந்த தலைவரை எழுந்து நாங்கள் வாடுகிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த இளங்கோவன் அவர்கள் என்னுடைய துணைவியார் மறைந்த போது என் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். இப்படிப்பட்ட நெருக்கமான நட்பு எங்களுக்கு உண்டு. அவர் உடல்நலக் குறைவாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நான் கடந்த வாரம் மேயோட் ஆஸ்பத்திரிக்கு சென்னைக்கு சென்று அவரை சந்திப்பதற்கு சென்றிருந்தேன். முடியவில்லை. உறவினரோடு அவருடைய துணைவியாரோடு பேசினேன், மகனோடு பேசினேன். அவர் உடனுக்குடன் குணமடைந்து வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் இப்பொழுது அவர் நம் மத்தியிலே இல்லை. திரு இளங்கோவன் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் செய்த தொண்டு நிலைத்து நிற்கும். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்த தொண்டு நிலைத்து நிற்கும் என்று கூறி என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்து தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணசாமி.